இப்ப அடுத்த பார்க்க போற விவசாய கிளர்ச்சி என்னன்னா தக்கான கலவரம். அது எப்ப தொடங்குச்சுன்னா 1875. தக்கான கலவரம்னா 1875. இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் தொடங்குனது தக்கான கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து 1884. இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்திருப்போம். பிரார்த்தனை சமாஜம் 1867 கொண்டு வந்திருப்பாங்க பம்பாயில. இதுல மேன்மை மிக்க உறுப்பினர்கள் எம்ஜி ராணடே மற்றும் ஆர்சி பண்டர்கர் அப்படின்னு இவங்க வந்து ஒரு கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் தக்கான கல்வி கழகம். அது வந்து 1884. இது வந்து கலவரம் 1875. ரெண்டுக்கும் குழம்பிடக்கூடாது. ரெண்டுமே முக்கியமான கேள்வி. ஆண்டுகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கோசரம் தான் நான் சொல்றேன். இப்ப இந்த தக்கான கலவரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதிக வரி விதிப்பு மற்றும் பஞ்சம் உயிரிழப்பு. அப்படின்னா அதிக வரி விதிக்கிறாங்க. இந்த பொதுவாவே நாமளும் பார்த்தோம், விவசாயம்னாவே இந்த வரி விதிக்கிறதே நம்ம அடிமைப்படுத்த தர்றோம், வரி கட்ட முடியல. இதனாலேயேதான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதுல பஞ்சம் ஏற்பட்ட உயிரிழப்புகள் வரைக்கும், அதாவது ஒடிசா பஞ்சம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோம் 1866. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நடுவுல. ஒடிசா பஞ்சம் 1866 ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த மாதிரி பஞ்சங்கள் ஏற்படும் போது மக்கள் நிறைய பேர் சாகும் போதுமே அந்த வரி விதிப்புகள்லாம் எதுவுமே குறைக்காம அதே வரி விதிப்புகள் தான் விதிச்சு நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சு நீங்க வந்து வரி கட்டணும், வாடகை கொடுங்க நிலத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறது தான் கலவரத்துக்கே முக்கிய காரணம். இது ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதுன்னா பூனாவுல சூபாங்கிற பகுதியில தான் இந்த கலவரம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த கலவரம் எங்க நடக்குதுன்னா பூனாவுல மற்றும் அகமது நகர் அந்த பகுதிகளிலும் இந்த மாதிரி கலவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது 30 to 33 கிராமங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. அடுத்தது குஜராத்லயும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. ஓகேங்களா? இப்ப குஜராத் அகமது நகர் எங்க இருக்குதுன்னா குஜராத்லதான் இருக்குது. குஜராத்லயும் ஒரு பகுதியில இந்த பிரச்சனை ஏற்படும் போது இந்த பிரச்சனை யார் மீது விவசாயிகள் வந்து கிளர்ச்சி உண்டு பண்றாங்க அப்படின்னு கேட்டா மார்வாரி சகுகாரர்கள் அப்படிங்கிற ஒரு மேலதான் கிளர்ச்சி உண்டு பண்றாங்க. இவங்க யாருன்னா ராஜஸ்தானை சேர்ந்த வணிகர்கள். இந்த வணிகர்கள் இங்க குஜராத்ல வந்து நில உரிமை மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதாவது இவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கா, அதை வந்து வட்டிக்கு விடுறது நிலத்து மேல. நம்மளால வரி செலுத்த முடியாதனால நம்மளை அடிமைப்படுத்தி அந்த நிலத்தை அபகரிக்க பாக்குறது, இந்த மாதிரி அடிமைப்படுத்தினதுதான். அதனால இந்த குஜராத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த மர்ஜாரி சகுர்காரர்கள் மீது வந்து கிளர்ச்சி உண்டு பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா காவல்துறையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்றாங்க குஜராத்தை சேர்ந்தவங்க எல்லாம், அதனால வந்து நீங்க வந்து இதை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுனாலதான் இந்த கிளர்ச்சி பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நார்மலா தான் இருந்துச்சு. இவங்க எப்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் பெரிய அளவுல மாறி இராணுவங்கள்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த புரட்சி வந்து நிறுத்தப்படுது. இந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு புதிய சட்டம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா நிலங்களை அடமானம் வைக்கிறது, அந்த அடமானம் வச்ச நிலங்களை ஏலம் விடுறது, இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இந்த கலவரத்தையே ஃபுல்லா ஆங்கிலேய அரசு அடைக்கிறாங்க. இந்த தக்கான கலவரத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்ன, தக்கான விவசாய மீட்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 1879 கொண்டு வந்து இந்த கழகத்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து முற்றிலுமாக அப்படியே மறக்கடிச்சிட்டாங்க, கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தக்கான கலவரம்னு கேட்டா 1875 எங்கு முதல் நடைபெற்றுனா பூனா சூபா. காரணம் அதிக வரி விதிப்பு, உயிரிழப்பு ஏற்படும் போதும் வரி விதிச்சது. அடுத்தது எங்கன்னா பூனா மற்றும் அகமது நகர்ல நடந்தும் 30 to 33 கிராமங்களுக்கு இது பரவலா பரவுச்சு. எங்க பிரச்சனை பண்ணாங்க, யாரு அவங்க அப்படின்னு கேட்டா வணிகர்கள்னா மார்ஜாரி சகுர்காரர்கள் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். அவங்க எங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு வணிகர்கள். அந்த அமைப்புக்காரர்கள் தான் இங்க வந்து குஜராத்ல இந்த வட்டிக்கிட்டு இந்த மாதிரி கிளர்ச்சி காரணம். இதுல முக்கியமானது இன்னொன்னு என்னன்னா தக்கான விவசாய மீட்பு சட்டம். அது வந்து 1879 கொண்டு வராங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இந்த இயக்கம் எப்ப தொடங்கப்படுதுன்னா 1890 to 1900 ஆண்டுகள்ல தான் இந்த இயக்கம் நடைபெறுது. இந்த இயக்கத்துக்கு காரணம் என்னன்னா நகர்ப்புற வட்டி கடைக்காரர்களுக்கு எதிரான கிளர்ச்சி. இவங்களும் எல்லாமே இந்த அதாவது நம்ம பழங்குடியின கிளர்ச்சியில இருந்து இப்ப வரைக்கும் பாக்குற வரைக்குமே 1920 வரைக்குமே இதே மாதிரி காரணங்கள் தான். விவசாயிகள் நிலம் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேல வட்டி செலுத்த முடியல, இல்லைன்னா விவசாயம் பண்றதுக்கு வந்து அமௌண்ட் இல்லாதனால ஒரு இடத்துல கடன் வாங்குறாங்க, அதுக்கு கடன் கட்ட முடியாம அந்த நிலங்கள் வந்து பறிபோகிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் ஏற்பட்டு போயிட்டே இருக்குது. இதே மாதிரிதான் நகர்ப்புற வட்டி கடைக்காரர்களுக்கு எதிரான கிளர்ச்சியா இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் இருக்குது. இதே மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்த பகுதி மீது புரட்சி நடத்த விரும்பவில்லை. அதாவது பஞ்சாப் பகுதியில ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி புரட்சி நடத்துறதுக்கு விரும்பல. காரணம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ராணுவ வீரர்கள் அதிகமா வந்து ஆங்கிலேயர்களால் இங்கிருந்துதான் தேர்வு செய்யப்பட்டாங்க. பஞ்சாப்ல இருந்து தான் அதிக ராணுவ வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட காரணமாக
பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி புரட்சி நடக்கணும், இதை வந்து பெரிய அளவுல விடணும்னு சொல்லி அவங்க விரும்பாம முடிஞ்ச அளவுக்கு எப்படி அடக்கலான்னு பார்த்துதான் 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது வந்து பொதுவாவே பஞ்சாப்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இது கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல பகுதிகளில் அமெண்ட்மெண்ட் பண்ணி பாக்குறாங்க. பஞ்சாப்ல ஓரளவுக்கு நல்லா போனதுனால இது கொஞ்சம் கொஞ்சமா மற்ற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இதுல வந்து 3 பகுதிகளா மக்களை பிரிக்கிறாங்க. இதுல 3 வகை மக்கள் கூட எப்படின்னா, பஞ்சாப் மக்கள் விவசாயிகள் மற்றும் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் மற்றும் வட்டி கடைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து 3 பகுதியா இதுல பிரிக்கிறாங்க. இதுல பிரிக்கிறதுல பஞ்சாப் மக்கள் விவசாயிகளும் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் இவங்களுக்கு இருந்து இங்க வந்து நிலம் டிரான்ஸ்பர் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த குழுவையே இது பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப திரும்ப ஒரு ரிவிஷன் பாக்குறோம். பஞ்சாப் விவசாயிகள் சங்கம்னா 1890 இருந்து 1900 வரைக்கும் பஞ்சாப் விவசாயிகள் சங்கம். காரணம் என்னன்னா, நகர்ப்புற வட்டி கடைக்காரர்களுக்கு எதிரான கிளர்ச்சி. ஓகேங்களா? இங்க கிளர்ச்சி வந்து பெரிய அளவுல ஆகக்கூடாது அப்படின்னு ஆங்கிலேயர்கள் எதுக்கு கருதுறாங்க அப்படின்னு கேட்டா, இங்க ராணுவ வீரர்கள் வந்து பெரிய அளவுல தேர்வு செய்யப்படுறாங்க ஆங்கிலேய ராணுவத்துக்கு. அதனாலயே இங்க கிளர்ச்சி ஏற்படக்கூடாது, இதுக்காக டப்புன்னு ஒரு விஷயத்த கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வராங்க பஞ்சாப்ல. அது கொண்டு வந்துதான் சிறப்பா செயல்பட்டனால இந்த புரட்சி அப்படியே ஒடுக்கப்பட்டது. அடுத்தது நம்ம பார்க்க போறது 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. அந்த கிளர்ச்சி தான் மாப்ளா கிளர்ச்சி. அந்த மாப்ளா கிளர்ச்சி எப்ப ஏற்படுது அப்படின்னா 1921. இந்த மாப்ளா கிளர்ச்சியோட தலைவர்கள் யாருன்னா, வரியம் குன்னத்து குன்ஹகாம் அப்படிங்கிறவரும் அலி முசாலியார் அப்படிங்கிறவரும் இதோட மாப்ளா கிளர்ச்சியோட தலைவர்களா இருக்கிறாங்க. இது வந்து புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் நெட்ல பார்த்து எழுதுனதுதான். நீங்க கொஞ்சம் நோட் பண்றேன்னா நோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கேரள முஸ்லிம்கள் அப்புறம் வந்து இந்து ஜமீன்கள் மற்றும் ஆங்கில அரசுக்கு எதிரான பிரச்சனையா தான் இது பார்க்கப்படுது. இதுல வந்து மாப்ளா அப்படின்னு நம்ம பார்க்க வர்றது யாருன்னா, அரபு நாட்டுல இருந்து வணிகர்கள் வந்து கேரளாவுக்கு வந்து அங்க உள்ளூர் பெண்களை வந்து திருமணம் செய்கிறாங்க. அங்க இருக்கிறீங்க அவங்களதான் வந்து மாப்ளான்னு அழிக்கிறாங்க. யாருன்னா, அரபு நாட்டுல இருந்து வந்து வணிகம் செய்து வந்தவர்கள் கேரளாவில் அங்க இருக்கிற உள்ளூர் பெண்களையே திருமணம் செய்து கொண்டவர்களா மாப்ளா அப்படிங்கிறாங்க. இந்த கிளர்ச்சி எங்க நடைபெறுதுன்னா, மலபார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடைபெறுது. இந்த கிளர்ச்சி எப்படின்னா, கேரள விவசாய முஸ்லிம்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் இடையில தான் நடைபெறுது. இந்த ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை தான் இது. இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு நடத்துறாங்க. 1920 ஏப்ரல் மலபார்ல ஒரு மாநாடு நடைபெறுது. அந்த மாநாடு என்ன சொல்லுதுன்னா, குத்தகைக்காரருக்கு இந்த மாநாடு ஆதரவா இருக்கு. இந்த நிலம் குத்தகைக்கு எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாநாடு ஆதரவாகவும் நிலக்கிழார் குத்தகை வரவை ஒழுங்குபடுத்த கோரியது. நிலக்கிழார் குத்தகை வரவு இருக்குங்கல்ல, இதுல இப்ப குத்தகைக்கு எடுத்தவங்க வரி வாங்குறதுக்கு வருவாங்களா, அவங்களுக்கு இவங்களுக்கான உறவை வந்து ஒழுங்கா ஒரு கட்டமைக்கணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாநாடுல தெரிவிக்கிறாங்க. இந்த மாநாடு மூலம் அதுக்கு மேல உத்வேகம் அடைஞ்சு 1921 ஆகஸ்ட்ல ஜமீன்தார்களுக்கும் மாப்ளா முஸ்லிம்களிடையே கிளர்ச்சி ஏற்படுது. ஓகேங்களா? இந்த கிளர்ச்சியில என்ன நடைபெறுதுன்னா, அரசு அதிகாரிகள் ஜமீன்தார்கள் அவங்களோட நிலக்கிழார்களோட ஹோம், அப்புறம் வந்து வட்டி கடைக்காரர்கள் வட்டிக்கு விட்டு இருப்பாங்கல்ல அவங்களோட வீடுகள் எல்லாத்தையும் தாக்குறாங்க. ஓகேங்களா? இந்த தாக்குறது என்னன்னா 1921 ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்குது. டிசம்பர்ல மிகப்பெரிய கிளர்ச்சியா பண்ணி ஆங்கில அரசுல பயங்கரமா ஒடுக்கப்படுதுன்னா எக்கச்சக்கமான மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்படுறாங்க. எவ்வளவுனா, இது கேட்பாங்க, 2337 பேர் கொல்லப்படுறார்கள், 1650 பேர் காயம் ஏற்படுது, 45,000க்கு மேல சிறைபிடிப்பு. ஓகேங்களா? மாப்பிளா கிளர்ச்சியிலயும் முக்கியமா பார்க்க போறது, மாப்பிளா கிளர்ச்சி எப்போது தொடங்கப்படுதுன்னா 1921. மாப்பிளா கிளர்ச்சியோட மாநாடு எங்கன்னா 1920 ஏப்ரல் மலபார்ல. மாப்பிளா கிளர்ச்சியோட முதல் புரட்சி பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது, எந்த மாசத்துல இருந்து தொடங்குனா 1921 ஆகஸ்ட்ல இருந்து தான் ஜமீன்தார்களும் மாப்பிளாக்களிடையே பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனத்தோட தீவிரம் எங்க நடைபெறுதுன்னா 1921 டிசம்பர் கிளர்ச்சி வந்து அடக்குது. கிளர்ச்சி சாதாரணமா அடக்கல, மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் எவ்வளோ 2330 பேர். மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள்னா 2337 பேர். ஓகேங்களா? காயம் வந்து 1650 பேர். கைது செய்யப்பட்டவர்கள் 45,000க்கு மேல. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான புக்ல இருக்க சோர்ஸ். நீங்க இதை பாத்தீங்கன்னாவே ஓரளவுக்கு போகும்.
ஏன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் இது அந்த அளவுக்கு போக மாட்டேன். இது வரைக்கும் வந்து இந்த கிளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அவுட் ஆஃப் சோர்ஸ் போனது இல்லை. அப்படி அவுட் ஆஃப் சோர்ஸ் போனாலுமே நம்மளுக்கு முக்கியமான மெயின் கண்டென்ட் புக் கண்டென்ட் தான். இதுல வந்து நீங்க மெயினா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் எதா இருந்தாலும் புக்கை அடிப்படையா வச்சு எடுத்துட்டு புக்ல இருக்கிற கொஸ்டின் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அதுல இருந்து எடுக்க போற கொஸ்டின் இல்லை இது வேணான்னு சொல்லி முடிவு பண்ணா மட்டும்தான் எதிர்தரப்புல வந்து பெரிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ் நிறைய மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவாங்க. அதனால வந்து நம்ம மெயினா எப்பயுமே புக்ல இருக்கிற கண்டென்ட்ல தெளிவா இருக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கலவரங்கள்லாம் அதோட ஆண்டுகள், இந்த மாதிரி மாப்பிளா கிளர்ச்சி ஆண்டுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளர்ச்சிகளோட ஆண்டுகள், அதோட தலைவர்கள், அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை பத்தி இது பண்ணி